ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹார்ட் கில்லரோட எபிசோட் 8. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஸ்டைல் ஒரு வழியாக ஃபெடலை காரில் கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கான்ல. அங்கே ஒரு குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்குது, பார்த்தா அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அங்கே அப்படியே வந்துகிட்டே இருக்கான். நிறுத்துடா காருங்கிற மாதிரி ஃபெடல் சொல்ல, ஏன்டா என்னாச்சு, திடீர்னு மனசு மாற்றிட்டியாங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்து கேட்குறான். அவன் எதுவுமே பேசாமல் இவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்க, என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சாருக்கு என் மேலே மூடு வந்துடுச்சோ, அதனால தான் மொட்டல் கிட்ட ஸ்டாப் பண்ண சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னாச்சு சொல்லு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஓவராக இவன் ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ணுறான். இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்து. சரி, எதுக்கு இங்கே வந்த, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தானே கேட்குறேன், சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. ஒரு வேளை என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சான்னு சொல்லி ஸ்டைல் கேட்குறான். கன் எடுத்து அவன்கிட்ட காட்டி, இங்கே பாரு, இதுக்கப்புறம் உன் கூட ஒன்றா இருப்பேன்லாம் நினச்சி பார்க்காத. நான் பைசனை பற்றி தெரிஞ்சுக்க தான் இங்கே வந்தேன், போய் கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, ஓ நான்லாம் வரல, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ வேணா போயினன்னு கேட்டு வா, நீ என் கூட வரணும்னு சொல்லி கண்ணை வச்சு அப்படியே மிரட்டிகிட்டே இருக்கான். ஒழுங்கா வா சரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, சரி வந்து தொலைகிறேன்னு அப்படியே கூட வரான். பைசனோட ஃபோட்டோ காட்டி இவனை பார்த்தியான்னு சொல்லி கேட்க, இப்போ பார்க்கல, ஆனால் இதுக்கு முன்னாடி உன் கூட இங்கே வந்திருக்கான், நான் பார்த்துருக்கேனே, லாஸ்ட் டைம் கூட வந்தீங்கல்ல, ஸோ இப்போ வந்தானா இல்லையான்னு பெடல் கேட்குறான். இப்போ இவன் வந்த மாதிரி தெரியல, இங்கே இல்லைன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. வேறு ஏதாவது நடந்துருச்சா, என்னாச்சு, அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா, என்னென்னு சொல்லுன்னு அந்த லேடி ஓவராக பேசிகிட்டே இருக்கான். ஆக்சுவலி நீங்கள் கேட்டது கரெக்டு தான், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டோட பிரதர். திடீர்னு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவன் ஒருத்தனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். அவனை தான் தேடிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி, இவன் இங்கே வரல, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, இந்த காலத்து பசங்களாம் அப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே திரும்ப வருவாங்க, இதுக்காக எதுக்கு தேடிட்டு வந்துட்டுருக்கீங்க, அவங்களே பார்த்துப்பாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்க்கலாம்ல, நீங்கள் ரெண்டு பேர் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த லேடி. ஓகேன்னு சொல்லி ஸ்டைல் சொல்கிறான். அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ஃபெடல் முறைக்க, ஏய் என்னடா ட்ரைவ் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல, நைட் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உன்னோட தம்பியை தேடலாம், என்னால் இப்போலாம் வர முடியாது, எனக்கு தூங்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னால் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது, போய் ஆகணும்னு ஃபெடல் சொல்கிறான். போலாண்டா, வேணா நான் சொன்னேன், இங்கே பாரு கை எவ்வளோ வலிக்குது தெரியுமா, ட்ரைவ் பண்ணி எனக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவைப்படுது, என்னால் ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஏய் புதுசாக நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி நைட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, உன் பாய் ஃப்ரெண்ட் தான் கேட்குறான்லன்னு ஃபெடலை பார்த்து அந்த லேடி சொல்ல, அவனும் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு ஃபெடல் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி யாராக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புதுசாக ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறேன், மேட்ருக்கு யூஸ் பண்ணுற மேட்ரு ஃப்ரீன்னு சொல்லி அந்த லேடி சொல்ல, ரெண்டு பேரும் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அடுத்து இங்கே கண்ட்டை தான் காட்டுறாங்க. கண்ட்டு ஒரு வழியாக அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறான். இது என்ன இடம்னு அவனுக்கே புரியல. சுற்றி அந்த வீட்டிலேருந்து இறங்கி வந்துட்டே இருக்கான். எந்த இடத்துலப்பா நம்ம இருக்கோங்கிற மாதிரி அவனுக்கே ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலி பைசன் இவன் கூட தான் இருக்கான்னு இவனுக்கு தெரியும். பைசனை தேடி தான் அப்படியே அந்த ரூம்லேருந்து அந்த வீட்டிலேருந்து அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கான். அங்கே கீழே இறங்கி வரும்போது பைசன் அவன் பேரண்ட்ஸோடு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று அங்கே இருக்குது. அதை பார்த்தோன்னே இது பைசன் வீடுன்னு அவனுக்கே தெரியுது. அப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சார் வெளியே வர, இங்கே பாரு நீ இங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணாத, நடக்காதுன்னு சொல்லி கண்ணோட பின்னாடி பைசன் வந்து நிற்கிறான். இதை கண்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு திரும்பி அவனை பார்த்துட்டே இருக்க, இது உன் வீடு தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது என் வீடு தான், ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்துன்னு சொல்லி கண்ட்டு ஏதோ பேச வர, நீ என்ன சொன்னாலும் அதனால் நம்புகிற மாதிரி இல்லை, நீ எதுவும் கிட்டே பேசவும் இல்லை, நீ இவ்வளோ வீக்காக இருப்பான்னு எனக்கு தெரியும், வேணும்னு நடிக்காதன்னு சொல்ல, இல்லை என்னால் முடியல, எனக்கு அந்த ஓசன் பார்த்தா ரொம்ப பயம், என்னால் கடலை பார்த்தா பயம்னு உனக்கு தெரியும்ல, போதும் ஒன்று நான் நம்பிட்டேன்னு சொல்ல, அவங்களுக்குன்னு பயம் இருக்குது, என்னோட பயம் இது, என்னை ஏமாற்றும் போது உனக்கு இது தெரியலையா, நீ என்ன நான் அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டீல அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது பைசனுக்கு. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சான்ஸ் கொடுன்னு கண்டு கேட்குறான். எனக்கு என்னோட ரீசன், என்ன ரீசன் உனக்கு, என்ன ரீசனாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீ எனக்கு பண்ணது கேட்டால் நீ ஒரு பொறுக்கின்னு தாண்டா தோணுதுங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் பைசன். இங்கே பாரு நான் உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன், நான் சொன்னால் உனக்கு புரியுங்கிற மாதிரி கண்ட் அவ்வளோ பேச ட்ரை பண்ணுறான். பட் பைசன் வந்து அதை கேட்கல. எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ்னு சொல்ல, உன்னோட சான்ஸ் போயிடுச்சு அவ்வளோதான், இதுக்கப்புறம் உன்கிட்ட எந்த சான்ஸும் கிடையாது, சாகிற வரைக்கும் என் கூடயே இருந்து இப்படியே செத்து போயிடு, அதுதான் உனக்கு
எனக்கு தேவைன்னு சொல்ல, நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. இங்கே பாரு, உண்மையாக சொல்லு, என்னை பற்றி நீ எதுவுமே நினைக்கலையான்னு கண்டு கேட்குறான். பாய்சன் அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக பார்த்துட்டே இருக்க. எனக்கு என்னை புரிஞ்சுக்க எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு டைம் கொடு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோன்னு சொல்ல, போதும் போதும், இதுக்கப்புறம் உன்னோட பொசிஷன் போயிடுச்சு, இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் எனக்கு மட்டும்தான், இப்படியே செத்து போவ அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனாக அப்படியே கத்திட்டே இருக்கான் பைசன். இவன் சொல்ல வரதை கேட்கல. ஆனால் அவனுக்கு லைட்டாக பெயினாக இருக்கும் போல் அந்த அடிப்பட்டது. உனக்கு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கண்டு கேட்குறான். அதுக்கு அவன் எதுவுமே பேசல. கேர்ஃபுல்லாக இரு, பார்த்துக்கோன்னு சொல்ல, உன்னோட வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே நின்றுட்டே இருக்கான் அங்கே பைசன். அப்புறம் ஃபெடரல் ஸ்டைல் 2 பேரையும் காட்டுறாங்க. தூங்குறதுக்கு ரூம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கார் செட்டப்பில் ஒரு ரூமு. இது ஒன்று தான் இருக்குது, மற்றதெல்லாம் ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு, வேறு வழி இல்லை, இன்றைக்கி இங்கே தான் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஜாலியாகவும் இருக்குன்னு சொல்லி அந்த லேடி ரொம்ப சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸ்டைலுக்கு எனக்கு இந்த தீம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, அப்புறம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஃபெடரலை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். அந்த லேடி சரி ஓகே, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகே, இந்தாங்க உங்களுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டுன்னு சொல்லி அங்கே வச்சுட்டு அந்த பொண்ணு அப்படியே அந்த பக்கம் போயிட்டா. இது மாதிரி நான் பார்த்ததே இல்லைப்பா, செம்மையாக இருக்குல்ல, கார் ரொம்ப நல்லா இருக்குல்லடா, காரில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுதுங்கிற மாதிரி ஃபெடரலை பார்த்துட்டே இருக்கான் ஸ்டைலு. ஃபெடரல் அப்படியே அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்க, ஃபேண்டஸியாக இருக்கும், உனக்கு எப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி ஷர்ட்டை மட்டும் கழட்டிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். என்ன வரியா இல்லையா, காரில் பண்ண நான் ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்துட்டு, மெக்கானிக்கோட காரில் ஜாலியாக இருக்கும்லன்னு சொல்லி ஷர்ட்டை கழட்டி அப்படியே ஃபெடரல் மேலே போட, ஃபெடரல் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் வரான். வந்தவனே ஸ்டைல் ஆரம்பிக்க போகிறான்னு நினைக்க, அவன் அப்படியே அவன் ஹேண்டை மட்டும் வச்சுட்டே இருக்கான் அவன் மேலே. அப்படியே ஃபெடரல் லைட்டாக ஹேண்டை கொண்டு வந்து டக்குன்னு ஹேண்ட் கேப் போட்டுட்டு, நீ இப்படி இருந்தால் தான் உனக்கு சேஃப்னு சொல்ல, டே என்னடா பண்ணுற, நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன், கையை எடுத்து விடு அப்படின்னு சொல்ல, நான்லாம் உன்னை நம்ப மாட்டேன், நீ இப்படியே தான் இருக்கணும். ஏய் என்னடா, எனக்கு ஏதாவது தேவைன்னா, ஒன்றும் தேவையில்லை, தேவைப்படும் போது நானே கழட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ண முடியாதாங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்க, அப்படியே ஃபெடரல் ஒரு டைம் முறைக்கிறான். சரி விடு விடு பரவாயில்ல, இதுக்கு மேலே கேட்டாலும் நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே இருக்க, ஒழுங்காக போய் படு சரியா, உனக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னில, ஸோ ரொம்ப பேசாத, வாயை மூடிட்டு படுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் போய் சொல்ல, போ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது ஃபெடரலுக்கு. ஸ்டைல் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் படுத்த உடனே ஸ்டைல் அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். எங்கள் அப்பாவை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்ல, என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபெடரல் அவனை பார்த்து சொல்லுன்னு சொல்ல, என் அப்பா கிட்ட நான் அவரை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறியா, சொல்லிடுறேங்கிற மாதிரி ஃபெடரல் சொல்கிறான். நான் அவரை பத்திரமா பார்த்துக்க சொன்னேன்னு சொல்லு சரியா, நான் மேலே போனதுக்கப்புறம் என் அம்மாவை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட சொல்லிடு, சேவிங்ஸ் எல்லாம் ஓவராக செலவு பண்ண வேணாம், ஃபிஷ்ஷிங் ட்ராவலிங் அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுறியா அப்படின்னு சொல்ல, சரி, அப்புறம் நான் இறந்து போயிட்டா கண்டிப்பாக என் அம்மாவை தானே போய் மீட் பண்ண போகிறேன், மேலே என் அம்மாவை பார்க்கும்போது நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், நானும் அப்பாவும் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோன்னு, சின்ன வயசில் அம்மா கூட இருந்தது, அதுக்கப்புறம் அம்மாவை நான் பார்க்கவே இல்லைல்ல, அப்பா கிட்ட சொல்லு, கண்டிப்பாக நான் அம்மா கூட சேஃபாக இருப்பேன்னு, இது எல்லாத்தையும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். டே அழுகிறியாடா அப்படிங்கிற மாதிரி ஃபெடரல் கேட்க, அதுக்கு ஸ்டைல் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே திரும்பி அழுதுகிட்டே இருக்கான். ஒரு செகண்ட் அப்படியே ஃபெடரலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அழுகாதன்னு சொல்லலான்னு கையை அப்படியே பக்கத்தில் கொண்டு வரான். ஒரு செகண்ட் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் வேணாங்கிற மாதிரி டக்குனு இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டான். எப்படியே இவன் கொலை பண்ண போகிறதில்ல, அது அவனுக்கே தெரியும், பட் ஓவர் ட்ராமா பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே அவன் அழுதுகிட்டே படுத்துருக்க. அடுத்து இங்கே காட்டுறாங்க மார்னிங்கு. இந்த போய் மீன் பிடிச்சிட்டு வான்னு சொல்லி பைசன் வந்து ஒரு வலையை வந்து கொடுக்குறான் கண்டுக்கிட்ட. ஏய் என்னை பார்த்தா உனக்கு என்னடா தெரியுது, நான் என்ன மீன் பிடிக்கிறவனான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வேணும், போய் பிடிச்சிட்டு வா, பசிக்குதில்ல, சாப்பிட வேணாமான்னு சொல்ல, சரி இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணதே கிடையாதே, நீ பண்ணல போய் பண்ணு போ அப்படிங்கிற மாதிரி கண்ணை வச்சு அவனை அப்படியே காட்டுறான். கண்ணை பார்த்துட்டு அவங்க வலையை கையில் எடுத்துகிட்டு, ஏய் என்னடா சொல்கிற, நான் இன்னும் ஃபிஷர்மேன் கிடையாதுடா, எப்படிடா என்னால் மீன் பிடிக்க முடியும், போய் ட்ரை பண்ணு ஏதாவது வரும் அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த தண்ணியை பார்த்தா கொஞ்சம் பயம், இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ செத்தாலும் சாகு, எனக்கு சாப்பாடு வேணும், போ போ அப்படிங்கிற மாதிரி கண்ணை வச்சு காட்ட, சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீ இங்கே வெயிட் பண்ணு, அட்லீஸ்ட் என் தம்பியவாதும் பத்திரமா பார்த்துக்கோ, இங்கே பாரு உன் தம்பியை பற்றிலாம் நான் எந்த கவலையும் படல, நீ எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்ருக்க, ஏய் என்னடா பேசுகிற, என் தம்பியை பற்றி ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான், அவனை ஹர்ட் பண்ணிடாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்டு பக்கத்தில் வரான். எதுவாக இருந்தாலும் என்கிட்டே வச்சுக்கோ, என் தம்பி ரொம்ப பாவண்டா, அவனுக்கு எதுவுமே தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கும் தம்பிக்கு எதுவும் தெரியாது, நான் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் கேட்க என்னால் முடியாது, நீ உன் தம்பி எவ்வளோ வேணாலும் லவ் பண்ணி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இப்போ எனக்கு மீன் வேணும், போ மீன் பிடிச்சிட்டு வான்னு சொல்ல,
அப்புறம் சரின்னு சொல்லி அவனும் மீன் பிடிக்க போகிறான். ஆனால் அங்கே பார்த்தா மீன் கிடைக்கல. அதுக்கு பதில் பாட்டில் அது இதுன்னு எல்லாம் கிடைக்குது. இது எல்லாத்தையும் தூக்கி இப்படி கடலில் போட்டால் எப்படி மீன் பிடிக்க முடியும்? பாவம் இல்லடா மீன், செத்து போயிடும்ல, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு, நீ பேசின வரைக்கும் போதும், ஒழுங்காக போய் மீனை பிடிச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பைசன் திரும்பி நிற்கிறான். அவனுக்கு லைட்டாக பெயினாக இருக்கும் போல். கடைசியில் மீன் பிடிச்சான்னு பார்த்தா 2 மீன் தான் கிடச்சிருக்கு. சரி, இது என்ன பண்ணலாம், நம்ம 2 பேர் தானே இருக்கோம், விடு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். இந்த மொத்த வில்லேஜில் மீன் எதுவும் இல்லையா, சாப்பிட எதுவும் கிடைக்காதான்னு சொல்ல, இது கிடச்சதே பெருசு, ஒழுங்காக சமைக்கிற வழியை பாருன்னு சொல்ல, சரி கேஸ் எதுவும் இல்லையா, இங்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடைக்காது, இங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, இங்கே இருக்கிறத வச்சு தான் செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு தீப்பெட்டி எடுத்து போடுறான், நெருப்பு மூட்டி அதில் வேணால் அந்த ஃபிஷ்ஷை வந்து வேக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக கொடுப்பான். டே, இதை வச்சு நான் என்னடா பண்ண முடியும், இது ஏற்கனவே நனைஞ்சு வேற கிடக்குது, ஈரமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, நீ என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி பைசன் அப்படியே அந்த பக்கம் போய் உட்காந்துட்டான். கண்டுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இதை வச்சு எப்படா நான் நெருப்பு வர வைப்பேங்கிற மாதிரி கையில் வச்சுட்டு ஒரு கட்டை மாதிரி இருக்குது. அந்த கட்டையை அப்படியே அதை கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த தீக்குச்சி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவான். பட் எப்படியாவது ட்ரை பண்ணி நெருப்பு பார்த்து வைக்கணும்னு அவனும் ட்ரை பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியல. அந்த கட்டையை வந்து சீவிக்கிட்டே இருப்பானா அடுப்பு மாதிரி பண்ணுறதுக்காக. அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக அவன் கையில் பட்டுரும். அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு மாதிரி துடிப்பான். அதை பார்த்த உடனே பைசனோட ஃபேஸு மாறும். பட் கண்ட்டு பார்க்குறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே கேஷுவலாக பரவாயில்ல சீக்கிரமாக அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்கும்போது கண்ட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீ இப்படி இருக்கேன்னு சொல்ல, ஏன்னா ஏற்கனவே நான் உன்கிட்ட ஏமாந்துட்டேன், இன்னொரு டைம் நான் ஏமாற மாட்டேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்கிறான். ஏன் தான் இப்படி பண்ணுறியோ, எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே நம்மக்கிட்ட சாப்பாடு எதுவும் கிடையாது, இந்த ஃபிஷ்ஷை மட்டும்தான் சாப்பிட்ணும். ஸோ நான் வேணா மறுபடியும் சாப்பாடெல்லாம் அப்படியே விதைச்சி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசாத, நீ இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷை குக் பண்ணிட்டு வா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுக்குறான். என்னன்னு புரியல. அப்படியே பேண்டேட் கொடுப்பான். இதை முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியதானேன்னு சொல்லி காண்ட் அப்படியே சிரிச்சிட்டே, வாங்க இங்கே பாரு, உன் மேலே இருக்க பாசத்துலலாம் கொடுக்கல, உன் கை கட்டாக இருக்குது, அன்ஹைஜீனிக்காக குக் பண்ணால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் உன்னோட ஸ்டூப்பிட் பிளட்டெல்லாம் அதில் இருக்கக்கூடாது. எனக்கு ஓகே புரியுது, நீ ஒத்துக்கலனாலும் எனக்கு நீ என் மேலே வச்சுருக்க அன்பு புரியுதுன்னு சொல்லி கண்டு சொல்கிறான். பைசன் மாறிச்சிட்டே இருக்கான். நீ வேணா போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, என்னை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, முதல்ல நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணு சரியான்னு சொல்ல, உனக்கு வேறு ஏதாவது வேணுமா, எனக்கு எதுவும் வேணாம், நான் இங்கே தான் இருக்கேன், நீ சீக்கிரம் குக் பண்ணுன்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டான். அதுக்குள்ளே ஒருத்தர் கையில் சாப்பாடோடு வராரு. யங் மாஸ்டர் இல்லையான்னு சொல்லி கேட்க ஃபஸ்ட்டு கண்டு கொஞ்சம் பயந்துட்டான். யார் நீங்கள், யாரை கேட்குறீங்க, உங்கள் கூட இருந்தாங்களே மிஸ்டர் பைசன், அவரை தான் சொல்கிறேன், எங்களோட யங் மாஸ்டர், உங்கள் 2 பேரையும் போட்டில் நான் தானே இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டேன்னு சொல்ல, ஓ அப்படியா, அவன் உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்தாங்க நான் உங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 பேரும் சாப்பிட்ற அளவுக்கு இதில் சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லி கொடுக்க, அப்போ தான் கண்டுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். 2 டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்பா நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, 2 பேருக்கு இந்த சாப்பாடு போதும், ஏதாவது வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்ல, இல்லை போதும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களை சேவ் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் அவர் போகிறாரு. ஒரு நிமிஷம் இருங்களேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்ல, என்ன கேட்கணும், நான் உங்ககிட்ட கேட்கணும், ரொம்ப நாளாக நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, ஆமாம் ரொம்ப நாளாக இருக்கேன், அவங்க பேரண்ட்ஸ் உயிரோடு இருந்ததுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஹோட்டல் இங்கே இருந்தது, ஸோ அவங்க 2 பேர் இறந்து போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல, கண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எங்கேயுமே போகல, நான் இங்கேயே இருந்துட்டேன், அந்த வீடு கூட இன்னும் அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த வீடு பார்ப்பேன் அப்பப்போ, நான் போய் பார்த்துட்டு வருவேன், அவங்களோட வீடு எல்லாமே இங்கே அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்கிறாரு. கண்டுக்கு அதை கேட்கும்போது, உங்களோட யங் மாஸ்டர் பற்றி நான் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதாவது பைசனோட பேரண்ட்ஸ் எப்படி இறந்து போனாங்க அதை பற்றி எங்களுக்கு தெரியல, நிறைய நியூஸ்லலாம் வந்திருக்கு, அது என்னன்னு தெரியல, என்ன பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னு, பட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க, அது என்னமோ வேறு யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டுக்காக தான் அவங்கள கொலை பண்ணிட்டாங்கன்னு, ஆனால் இன்னும் எங்களுக்கு தெரியாது, பாவம் யங் மாஸ்டர் அப்பப்போ ஃபீல் பண்ணுறக்காக இங்கே வந்துட்டு போவார், ரொம்ப ரேராக தான் வருவார், அவர் இங்கே வர்றது யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, இது வரைக்கும் ஃப்ரெண்டு யாரையும் கூட்டிகிட்டு வந்ததில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்க, நல்ல வேலை அவர் தனியாக இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காருன்னு தோணுது, சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், ஏதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லிவிட்டு, சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அடுத்து இங்கே ஃபெடலையும் ஸ்டைலையும் காட்டுறாங்க. காரில் 2 பேர் வந்துகிட்டே இருக்கும்போது கார் ஒரு இடத்துல டக்குன்னு நின்றுச்சு. என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலை பார்த்து கேட்க, டே நான் எதுவும் பண்ணலடா, கார் நின்று போனதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், இருடா போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்ஜின்லேருந்து புகையாக வருது.
ஸ்டைல் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆஹா, ரேடியேட்டர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, நீ மெக்கானிக் தானே, நீ அதை சரி பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். ஏன் நான் என்ன கையில் எல்லாத்தையும் வச்சுருக்கேனா டூல்ஸ் எல்லாம்? நீ நினச்ச உடனே எல்லாத்தையும் சரி பண்ண? ஏண்டா நீ மெக்கானிக் தானேனா டூல்ஸில் எல்லாமே எப்படிடா பண்ண முடியும்? லூசாடா நீ? ஏண்டா லூசா நீ அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஓ அப்படியா, நான் என்ன ஹாரி பாட்டரா மாதிரி ஓடி போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி தரட்டான்னு சொல்லி கேட்க ஃபெடல் மறைச்சிட்டே இருக்கான். சரி, மொபைல் எடுத்து சிக்னல் இருக்கான்னு பார்க்குற, யாருக்காவது கால் பண்ணி கேட்கலான்னு சுத்தமாக சிக்னல் இல்லை. சிக்னலும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு புரியல. யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி, யாராவது இங்கே வந்தாங்கன்னா பக்கத்தில் ஏதாவது கேரேஜ் இருக்கான்னு கேட்கலாம். ஏண்டா மெயின் ரோட்டில் போகலான்னு சொன்னேன், அப்படியே போயிருந்தால் பிரச்சனை இல்லை. நீ தான் தேவையில்லாமல் ஷார்ட்கட்டில் கொண்டு வந்த. ஏன்னா நீ தேவையே இல்லாமல் போலீஸை பார்த்து அப்படியே ஓடி போய் உளறிட்டேன்னா ஏண்டா என்ன நினச்சி கவலைப்படுறியா? நான்லாம் ஒன்றும் ஓடி போக மாட்டேன். நீ ஏண்டா என்னை நம்ப மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்து கேட்குறான். போதும் உன்னை ரொம்ப நம்பி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்கிற மாதிரி ஃபெடல் அவனை பார்த்துட்டே இருக்கான். சரி, இப்போ என்ன தான் பண்ணுறது ஒன்றும் புரியலையே. பார்க்கலாம், ஏதாவது கார் வந்ததுன்னா ஹெல்ப் கேட்கலாங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். காரா? இந்த பக்கம் கார்லாம் எதுவும் வராது. அப்போ வேறு வழியில் நீ தான் காரை தள்ளணும். என்னது நானா? என்னாலலாம் சத்தியமாக முடியாது. ரொம்ப ஹீட்டாக வேறு இருக்குது. என்னால் முடியாதுடா. நான் மயங்கி விழுந்தாலே விழுந்துடுவேன். நானே ரொம்ப வீக்காக இருக்கிறேன். என்னோடய லைஃபே ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படியே செத்து போயிடும் போல் இருக்குன்னு சொல்ல, ஓவராக ஆக்ட் பண்ணாத சரியா? ஒழுங்காக இரு. என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. என்னால் ஒரு கை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்ல, சரி பரவாயில்ல விடு, நானே போய் தள்ளுறேங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்லிட்டான். அப்புறம் ஒன்று, சும்மா அந்த புல்லட்டை வச்சு என்னை ஏமாற்றி பயப்பட வைக்காது சரியா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணுறான். போய் தள்ளுட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அப்படியே போய் அங்கே முன்னாடி இருக்க சீட்டில் உட்காந்துட்டான் ஃபெடல். இவன் முடிஞ்ச அளவுக்கு காரை தள்ளிட்டே போயிட்டுருக்கான். ஐயோ, பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்தால் கூட ஹெல்ப் கேட்கலாம். ஒருத்தர் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு புரியலையே, யாராவது பாருங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே அந்த காரை தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு பக்கமாக போய் நிறுத்திட்டான். இதுக்கு மேலே என்னால் முடியல, டயர்டாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நின்றுருக்கான் ஸ்டைலு. ஃபெடல் அங்கேருந்து தண்ணி எடுத்து அப்படி தண்ணி குடிச்சிட்டே இருக்க, அடப்பாவி வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருப்பான் போலங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்துட்டே இருக்க, இந்த குடி அப்படிங்கிற மாதிரி தண்ணி அவனுக்கு கொடுக்குறான். அப்பா, இப்போவாது கொடுக்கணும்னு தோணுச்சே, நல்ல வேலைங்கிற மாதிரி ஸ்டைல் அந்த தண்ணியை வாங்கிட்டான். ஃபெடல் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, நான் இப்படியே தாகத்திலேயே செத்து போயிடுவேன்னு நினச்சேன். நல்ல வேலை, ஹிட்மேனாக இருந்தாலும் உனக்கும் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்குடா, அதனால தான் நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்ல, வாயை மூடுங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக ஸ்நாக்ஸ் மாதிரி எதுவும் வச்சுருக்கான். அதை சாப்பிட்டுட்டே நிற்கிறான் ஃபெடல். அட பாவி, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டியா, ஸ்நாக்ஸு ட்ரிங்க்குன்னு? பரவாயில்லடா அப்படின்னு சொல்ல, நான் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஏதாவது பிளான் பண்ணி தானே பண்ணணும் லைஃப்பில், பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, சரி என்ன நீயும் உன் ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறீங்க, உண்மையே சொல்லு, என் தம்பி எங்கே வச்சுருக்கீங்க? ஆல்ரெடி இதை சொல்லிட்டேனா, வேலை முடிஞ்சதுலன்னு சொல்ல, டே சத்தியமாக எனக்கு தெரியாதுடா, நடந்ததெல்லாம் நடந்துச்சு விடு, இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, இப்படிலாம் டார்ச்சர் பண்ணாதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, நீ வாயை மூடி, இந்தா இதை சாப்பிடுங்கிற மாதிரி வாயில் திணிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வா அப்படியே போகலாம், வாய் மூடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். சரி ஓகே, ஏதாவது கொடுத்தானே, பார்த்து ஜென்டலாக நடந்துக்க, ஏன்டா இப்படி இருக்கங்கிற மாதிரி புலம்பிட்டு அதை சாப்பிட்டுட்டு ஸ்டைல் அவனை பார்த்துட்டே இருக்கான். சரி, எனக்கு என்னமோ இங்கே நம்ம தனியாக வந்து மாட்டிட்டோன்னு தோணுது, இந்த இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி தெரில, ஹாரர் ஃபிலிமில் வர்ற மாதிரி ஏதோ இருக்குடா, எனக்கு என்னமோ இங்கே மர்டர் நடக்கும்னு தோணுது போல இருக்குது. மர்டர் தானே, கண்டிப்பாக நடக்கும், கொலை யார் பண்ணுவாங்க, உன்னைத்தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்னால் காரெல்லாம் தள்ள முடியாதுடா, பேசாமல் காரை இங்கேயே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஸ்டைல் சொல்கிறான். இப்படிலாம் காரை விட்டுட்டு போக முடியாது, நான்லாம் கார் இங்கே விட மாட்டேன், இங்கே கார் விட்டுட்டு போய் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா, டே இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு டாகு கூட வர்ற மாதிரி தெரியல, நம்ம தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்கிறான். ஏய், என்னோட காரை யாராவது எடுத்துட்டா நான் என்ன பண்ண முடியும், அப்புறம் உன்னோட கேரேஜ்க்கு வந்து ஏதாவது ஒரு கார் எடுத்துப்பேன், அவ்வளோதானே, எடுத்துக்கோ, என்ன வேணுமோ எடுத்துக்கோ, என்னோட மொத்த லைஃபும் உனக்கு தான், என்னோட காரு, என்னோட உடம்பு, என்னோட ஹார்ட்டு, எல்லாத்தையுமே எடுத்துக்கூடா, உனக்காக தாண்டாங்கிற மாதிரி பேசுகிறான். அதை கேட்கும் போது கடலுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எருமை மாடு வாங்குற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, சரி ஓகே அவன் பின்னாடியே போகலான்னு ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டைல் அப்படியே போகிறான். சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம கண்ட் அப்படியே கையெல்லாம் கட்டி வச்சுட்டு பைசன் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். டே எனக்கும் ரொம்ப பசிக்குதுடா, ப்ளீஸ்டா ஏதாவது குட்ரா ப்ளீஸ், நான் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கண்டு பேசிகிட்டே இருக்க. பைசன் அதெல்லாம் கேட்கல, சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பாடு பக்கத்தில் எட்டு வரான். எனக்கும் சேர்த்தி தாண்டா சாப்பாடு கொடுத்தாங்க, குட்ரா அப்படின்னு சொல்ல, ஓ உனக்கும் சாப்பாடு வேணுமா, பசிக்குதான்னு சொல்லி ஸ்பூனில் எடுத்து கிட்ட கொண்டு வந்துட்டு டக்குன்னு அப்படியே தூக்கி கீழே போட்டான். நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் இருக்கும்ல, அது வேணால் வந்து சாப்பிடு. டே அவர் சொன்னார் 2 பேருக்கு அளவாக தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு, ப்ளீஸ் கையை அவுத்து விட அப்படின்னு சொல்லி
சொல்ல அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. டே பசிலேயே செத்து போயிடுவேன் போல இருக்குது, தாகமாக வேற இருக்குடா, ப்ளீஸ்டா இப்படியே சூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது குடுறா, எனக்கு தண்ணி குடுறான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். தண்ணின்னு கேட்டோன்னே சரின்னு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு பக்கத்தில் வரான். நீ என்ன கேட்ட, தண்ணி வேணும்னு கேட்டியா? ஆமாம், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி வேணும் குடுறா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே தண்ணியை அப்படியே அவன் மூஞ்சியில் ஊற்றி விட்டான். அதை பார்க்கும்போது கண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. பைசன் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் கிட்ட உட்காந்து அவனை பார்க்க, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன், கேப்டனை பிளாக்மெயில் பண்ணி தாண்டா இது பண்ண சொன்னார், எனக்கு சாய்ஸ் இல்லை, எல்லாருக்கும் இப்படி தான் சாய்ஸ் இல்லாமல் தான் இருக்கும், ஆனால் நீ என்னை ஏமாத்துறது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பைசன் அவனை பார்த்து கேட்குறான். நீ எனக்கு பண்ணில, அவர் சொன்னது என்ன பண்ண அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க கண்ணை பார்த்தோன்னே கண்டு சொல்கிறான். அவர் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க, நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஆப்ரேஷன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கேட்டாங்க, நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா? நான் சொல்லலை, நான் அவ்வளோலாம் கண்டுபிடிக்க முடியல, என்னால் முடிஞ்சதை மட்டும்தான் நான் சொன்னேன், நான் நினச்சேன் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு, என்னோடய கிரிமினல் ரெக்கார்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், இதோட க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னார், அதுக்காக தான் வந்தேன், ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் உன் மேலே லவ் வந்துருச்சு, ஸோ உண்மையாகவே நான் உன்னை லவ் பண்ணேன்டா, அது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி கண்டு சொல்கிறான். நம்ம 2 பேருக்கு இடையில நடந்த எல்லாமே உண்மை தான், அதெல்லாம் பொய் கிடையாது அப்படின்னு கண்டு பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கான். சரியான நேரம் வரும்போது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுன்னு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உண்மையாகவே சொல்லு, நீ என்னை லவ் பண்ணியா, உண்மையை லவ் பண்ணியான்னு பைசன் கேட்குறான். ஏண்டா என்னை இவ்வளோ லவ் பண்ணால் ஏன்டா என்னை இப்படி ஏமாத்தினேங்கிற மாதிரி அவனை பார்க்க, ஐ எம் சாரி பைசன், நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணலை, நான் உண்மையாகவே இது பண்ணலை, ப்ளீஸ், எனக்கு ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது, நான் பண்ணதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உனக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ஐ எம் சாரி, நான் வேணும்னு எதுவுமே பண்ணலன்னு சொல்ல, வாயை மூடு, எதுவுமே நீ பேச வேணாம், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம 2 பேரும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம்ல, 2 பேரும் ஒன்றா போகணுன்னு, வாயை மூடு அப்படின்னு பைசன் ஒரு பக்கம் கத்துறான். அது கண்டிப்பாக போகணும், எனக்கு ஆசையாக இருக்குது, வாயை மூடுறா அப்படின்னு சொல்லி இவன் கத்திகிட்டே இருக்கான். இவன் வாயை மூடுற மாதிரி தெரில, ஐலாண்டுக்கு 2 பேரும் ஒன்றா போகணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், வாயை மூடுன்னு சொன்னேன், பெண் குயின்னு சொல்லி அவன் கெஞ்சிட்டே இருக்கான். அவன் பெண் குயின்னு கூப்பிடும்போதெல்லாம் அப்படியே பைசனோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு, கண்ணுலேருந்து தண்ணியாக வருது சாருக்கு. சார் லைட்டாக ஒடிஞ்சு போயிட்டாரு போல். இவன் வேற விடாமல் பெண் குயின் ப்ளீஸ் பெண் குயின்னு சொல்லி செல்லமாக இப்போ தான் நிக்நேம் வச்சு கூப்பிட்டுருக்க, டென்ஷன் ஆகி டக்குன்னு ஷூட் பண்ணுறான். பட் அந்த புல்லட் அவன் மேலே படல, வேறு பக்கம் தான் பட்டுச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு சொல்லி வேகமாக அப்படியே பைசன் அந்த பக்கம் போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் அப்படியே கண்டுக்கு ஒரு மாதிரி இருக்க உட்காந்துருக்கான். சேம் டைம் அடுத்து இவனுக்கு 2 பேரும் ஏதோ ஒரு வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் இந்த வீட்டை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி ஸ்டைல் ரொம்ப பயந்துட்டே இருக்க, வா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். என்னது உள்ளையா, பேசாமல் இருடா, வேணாண்டா பிரச்சனையாயிருண்டான்னு சொல்லி ஸ்டைல் சொல்கிறான். வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. உள்ளே யாருமே இல்லை. டே யாருமே இல்லைடா, வேணாண்டா மாட்டிடுவோண்டா, பயமாக இருக்குடா, எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை, யாராவது இருந்தால் பிரச்சனையாயிரு போதுடான்னு சொல்ல, அவன் பாட்டுக்கு ஸ்வதிகா யாராவது இருக்கீங்களான்னு கத்திகிட்டே இருக்கான். அங்கே ஒருத்தர் வர மாதிரி தெரியல, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, மேலேருந்து ஏதோ பாத்திரம்லாம் உருண்டு வர மாதிரி ஒருத்தர் உருண்டு வந்துட்டே இருக்கான். இன்னொருத்தர் அவனை அடிச்சுட்டே இருக்கான், பெரிய கட்டை ஒன்று கையில் வச்சு. ஏய் ப்ளீஸ் என்னை காப்பாற்று பேபி, நான் வேணும்னு எதுவும் பண்ணலை பேபி, பொய் சொல்ல என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். அவன் பேர் ஜிம்மி, இந்த கண்ணாடி போட்டிருக்கான இவன் பேர் பாப்கார்ன். உன்னெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்டா, ஏமாத்திரியாடா, நீலாம் சாகணும்டா அப்படிங்கிற மாதிரி கையில் அந்த எக்ஸசைஸ் பண்ணுற கட்டை மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு அடிச்சுட்டே இருக்கான். ஏய் நீங்கள் 2 பேர் என்ன எதுக்கு அவன் பக்கத்தில் இருக்கீங்க, யாரா நீங்கள் சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஸ்டைலையும் பெடலையும் அடிக்கலன்னு அவன் தூக்கிட்டு வர, அப்படியே பெடல் கண்ணை காட்ட அந்த ஆள் பயந்து போய் அப்படியே மேலே நின்ட்டான். பக்கத்தில் இருக்க அந்த ஜிம்மி வேகமாக டே வாடா அவங்ககிட்ட வேறு கண்ணு இருக்குது, ஓடி போயிடலான்னு 2 பேரும் போகிறாங்க. ஏய் போகாதுடா, என்னை விட்டுட்டு போகாதுடான்னு இவனுக்கு 2 பேரும் பயந்துட்டே இருக்க, அப்புறம் பார்த்தா 2 பேரையும் கட்டி வச்சுட்டு ஸ்டைலும் பெடலும் நின்றுட்டுருக்காங்க.